வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, கழுகுமலையில் இருக்க சமணப்பள்ளியில தான் இருக்கேன். இந்த சமணப்பள்ளியோட முழு வரலாறு மற்றும் தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அங்கே இருக்கு பாருங்க ஒரு ஆலமரம். அங்கே தான் சமணப்பள்ளி இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு பாருங்கள், அதுதான் வெட்டுவான் கோயில். ரெண்டுமே பக்கத்தில் தான். சமண பள்ளிக்கு போகிற இடத்துல பாருங்கள், இந்த ஒரு பாறை வந்து எந்த பிடிமானமும் இல்லாமல் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாறை அப்படியே லைட்டாக தான் ஒட்டியிருக்கு. இந்த பாறை மலை அப்படியே உருண்டை வடிவமாக இருக்குது. இந்த பாறை ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடியில் பாருங்கள், லைட்டாக தான் ஒட்டியிருக்கு. கரெக்டாக அந்த வெட்டுவான் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான், அந்த சைடு தான் வெட்டுவான் கோயில். அந்த பாறை வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. கரெக்டாக சமணப்பள்ளி போகிற வழியில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாகவே சமணர்களோட கல்வெட்டு தான். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 150 இருக்குது. இதில் 150 சமணர்களோட சிற்பங்கள் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சமண பள்ளி இருந்திருக்கு. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாணவர்களோட கல்வெட்டுக்கள் தான் இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம். மாணவர்களாக இருந்தால் மாணாக்கர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதே இது பெண்களாக இருந்தால் மாணவிகள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இந்த அவங்களோட சிஷியர்களை. திகம்பரர்கள் நிறைய இருந்திருக்காங்க. அதே மாதிரி மகாவீரரும் இங்கே வந்து இருந்திருக்காரு. அதை நீங்களே பார்க்கலாம். இந்த பாறையில் சிற்பத்தில் மகாவீரரும் இருக்கார். அங்கே இருக்கார் பாருங்கள், அவர் தான் மகாவீரர். அப்படியே பாருங்கள், 150 சமண துறவிகளோட கல்வெட்டுக்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த கல்வெட்டு எழுத்துக்களும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காங்கன்னு. ஃபுல்லாகவே அந்த சமண துறவிகளோட சிற்பங்கள் தான் இதெல்லாம். எவ்வளோ சிற்பங்கள் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அங்கே வரையும் இருக்குது. அந்த சைடு இருக்கும் போல் ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இருக்குது. இவ்வளோ சிற்பம் நான் வேறு எங்கே இடத்துலையும் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள் சிற்பங்கள் ஒவ்வொன்றும். இந்த பாறையிலே செதுக்கியிருக்காங்க எல்லாத்தையும். இந்த இடத்துல ஒரு பெரிய சிற்பம் செதுக்கியிருக்காங்க. அது சரியாக வரலைன்னு அப்படியே கை விட்டாங்க. அப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த சைடு தான் செதுக்கியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் அனைத்தும் இருக்காங்க. அதில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சைடு ஒரு மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பாறைக்கிட்டே இவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்குள்ள சமண சிற்பங்கள் யாரால் செய்யப்பட்டன என்று இங்குள்ள வட்டெழுத்துக்களில் கல்வெட்டுக்கள் குறிக்கின்றன. மலையில் சிறப்பாக வழிபாடு பெற்ற சமணர்கள் தெய்வத்துக்கு அரைமலை ஆழ்வார் என்றும் மலைமேல் திருமலை தேவர் என்றும் பெயர் இருந்தது. இதன் அருகில் பலர் சமணர்கள் உருவங்களை செய்திருக்கிறார்கள். கோட்டாறு, மிளலூர், வெண்பைக்குடி முதலிய 32 மேற்பட்ட ஊர்களில் வாழ்ந்த சமண பெரியார்கள் இங்கு வந்து இவ்வுருவங்களை செய்திருக்கிறார்கள். இறந்து போன குறவர் சீடர் தந்தை, தாய், மகன், மகள் முதலிய பலரின் நினைவாக இவ்வுருவங்கள் செய்யப்பட்டுள்ளன. சமணத்துறவிகள் குறவர் என்றும் குறவடிகள் என்றும் அழைக்கப்பட்டனர். பெண் துறவியர்கள் குருத்தியார் என்றும் அழைக்கப்பட்டனர். இவர்களின் சீடர்கள் ஆணாக இருப்பின் மாணாக்கர் என்றும் பெண்ணாக இருப்பின் மாணாத்தியர் என்றும் அழைக்கப்பட்டனர். எட்டி, யானாதி, கவிதி முதலிய சிறந்த தமிழ் பட்டங்களை பெற்றவர்களுள்
இச்சிற்பங்களை செய்துள்ளனர். தச்சர், வேளார், குயவர், கொல்லர் முதலிய பல தொழில் புரிவோரும் இங்கு பணிபுரிந்துள்ளனர். இங்கு சமண சித்தாந்தம் போதிக்கப்பட்டது. குணசாகரப்படர் என்னும் சிறந்த சமண பெரியவர்களும் இன்னும் பல வைராக்களும் இங்கு வாழ்ந்துள்ளனர். இச்சிற்பங்கள் பாண்டிய மன்னன் பரந்தாக நெடுஞ்சடையான் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 32 ஊருக்கு மேற்பட்ட ஊர்கள் வாழ்ந்த சமண பிரியர்கள் வந்து இந்த சிற்பத்தை வந்து செஞ்சுருக்காங்களாம். அதைத்தான் இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சமண கல்வெட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காங்க. அந்த கற்சிலைக்கு கீழேயே செதுக்கியிருக்காங்க. எல்லா சிலை கடையிலுமே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே அந்த சிலைக்கு அடியிலேன்னு செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கல்வெட்டுகள் பார்க்க. சிற்பங்களும் ரொம்ப நேர்த்தியாகவே செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயனார் கோயிலுக்கு பின்பக்கமாக ஒரு குடைவரை இருக்குது. ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இதுலேயும் சமணர்கள் தங்கியிருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சமண துறவிகளோட சிலையை பாருங்கள். இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபுல்லாக அந்த கல்வெட்டை பாருங்கள். சமணர்களோட கல்வெட்டு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சிலைகள் இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக கட்டை விரலோட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அது மாதிரிலாம் சிலைகள் செஞ்சுருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் வரிசையில். அதேமாதிரி அந்த சைடு வரிசையில் இருக்காங்க. அந்த ஆலமரம் பாருங்கள் அந்த சைடு இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சிலைகள் தான் ரொம்ப அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன சிலைகள், பெரிய சிலைகள்னு பல சிலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 150க்கு மேலே தான் இருக்குங்க. அவ்வளோ சிலைகள் இருக்குது. இந்த சைடு ஐயனார் கோயில். மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு சைடில் தான் இந்த பாறைகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அற்புதமான இடம் இது. இந்த சமண சிற்பங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து மேற்கே 22 கிலோமீட்டர் தொலைவில் கழுகுமலையில் தான் இந்த சமண சிற்பங்கள் அமைந்திருக்கு. அதாவது பாண்டிய மன்னன் காலத்தில் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியன் வந்து சமண மதத்தை பின்பற்றியிருக்காரு. அவர் காலகட்டத்தில் தான் இந்த கல்வெட்டுகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கிபி 800ஆம் நூற்றாண்டுகளில் இந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமண சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் தமிழ்நாடு தொல்லியல் துறை பாதுகாப்பில் தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.